Very good evening, friends. We are going to look into the play, Unit 3, Jane Eyre. This girl, she has lost her parents. Her parents are dead, mean to say, and she's been taken care by her aunt, Mrs. Reed, and she has three kids, John, Eliza, and Georgiana. And in their house, there is a servant maid. Her name is Bessie. The play starts, the conversation starts with Bessie saying, Miss Jane, keep out of mischiefs today. Mrs. Reed is in a frightful mood at breakfast this morning. ஏதாவது குறும்புத்தனம் பண்ணணும்னு நினைச்சதுன்னு வச்சுக்கோ ஜேன், இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காத. இன்னைக்கு மிஸ்ஸஸ் ரீட் வந்து ரொம்ப கடுமையான கோவத்துல இருக்காங்க. இன்னைக்கு காத்தால பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்தே கடுமையான கோவத்துல இருக்காங்க. நீ எந்த ஒரு விதமான குறும்புத்தனத்தை பண்ணணும்னு இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்காத. ஜேன், ஓ ஷி நெவர் டேக்ஸ் நோட்டீஸ் ஆஃப் மீ எனிமோர். அவங்க என்ன எங்க கவனிக்க போறாங்க. ஐ திங்க் ஷி ஹைட்ஸ் இன் த சிட்டிங் ரூம் இஃப் ஷி ஹியர்ஸ் மீ கம்மிங் டவுன் த ஸ்டேர்ஸ். ஒருவேளை நான் படிக்கட்டுல இறங்கி வரேங்கிறது தெரிஞ்சாலேயே அவங்க வந்து ஒளிஞ்சுடுறாங்க. I'm speaking of Miss Georgiana and Elisa. No quarreling with those two or you will have whole house in uproar. நான் யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, மிஸ் ஜார்ஜியானாவும் எலிசாவை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட நீ எந்த விதமான சண்டையும் வச்சுக்க கூடாது. should not have quarrel with those two. இல்லாட்டி மொத்த வீடும் கிடுகிடுத்து போயிடும். ஒரே சத்தமும் கூச்சலுமா தான் இருக்கும். ஜேன், ஓ இட்ஸ் நாட் மீ ஹூ ஸ்டார்ட்ஸ் இட். நான் கிடையாது எப்போதும் சண்டைய ஆரம்பிக்கிறது. I'll hide myself in the library with Uncle Reed's book. Uncle Reed's book. நான் வேணா ஒளிஞ்சுக்கிறேன் லைப்ரரியில. அங்கிள் ரீட்ஸ் புக்கை பார்த்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் வேணா அங்க ஒளிஞ்சுக்கிறேன். Jane sits on the floor and looks through a picture book. இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் இருக்கும் இல்லையா, ஜேன் வந்து தரையில உட்காந்து பாக்குறா. ஜான், ஜார்ஜியானா அண்ட் எலிசா கம். இந்த மூணு குழந்தைகளும், ரீடினுடைய மூணு குழந்தைகளும் உள்ள நுழையிறாங்க. ஜான், ஹியர் ஷி இஸ். தோர்கா. ஜேன், என்ன வேணும் உனக்கு? ஜான், நீ எவ்வளவு துணிச்சல் தான், நீ எனக்கு என்ன வேணும்னு கேப்ப. நான் கூப்பிட்டேன்னா நீ உடனடியா வரணும். என்ன படிச்சுட்டு இருக்க நீ இப்ப அப்படின்னு எலிசா கேக்குறான். பீவிக்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டிஷ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன். எங்க காட்டு அப்படின்னு ஜான் சொல்றான். எலிசா, அது இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபாதர்ஸ் புக்ஸ். அது எங்களுடைய அப்பாவுடைய புத்தகம். உன்னோடதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது உனக்கு சொந்தமான புத்தகங்களே கிடையவே கிடையாது. ஜான், bring it me here. கொண்டு வா, இதோ கொண்டு வா. ஜேன் rises and cautiously goes to John. ஜேன் வந்து எழுந்துட்டு ஜான் அந்த புத்தகத்தை கொண்டு போறா. ஜான், யூ ஹாவ் நோ பிசினஸ் டு டேக் ஆர் புக்ஸ். உனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ் டு டேக் ஆர் புக்ஸ். புத்தகத்தை எடுத்து படிக்கிற அளவுக்குலாம் உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் எனி பிசினஸ். யூ ஆர் அ டிபெண்டன்ட். நீ எங்களை சார்ந்துதான் இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜான் சொல்றான். யூ ஹாவ் நோ மணி. உங்ககிட்ட பணமும் கிடையாது. உங்க அப்பா வந்து உன்னை தனியா விட்டு போயிட்டாரு. யூ ஆட் டு பெக் நாட் டு லிவ் ஹியர் வித் ஜென்டில்மென்ஸ் சில்ட்ரன் லைக் அஸ். கெஞ்சி கேட்க கூட உனக்கு அருகதை கிடையாது, உரிமையும் கிடையாது எங்களோட இருக்கிறதுக்கு. கோ ஸ்டாண்ட் பை த டோர் தேர் அவுட் ஆஃப் த வே ஆஃப் த மிரர் அண்ட் த விண்டோஸ். ஓ, அந்த கதவு கிட்ட போய் நில்லு. அந்த கண்ணாடியும் அந்த ஜன்னல்கள் தாண்டி இருக்குல்ல அந்த கதவு, அதுகிட்ட போய் நில்லு. ஜேன் moves a few steps away. John throws the book at her. கொஞ்சம் தள்ளி நிக்கிறா. ஜான் வந்து அந்த புக்கை வந்து அவ மேல விட்டுறான். ஜான் runs towards Jane and grabs her hair and shoulder. ஜான் அவ கிட்ட போய் அவ தலை முடிய இழுத்து தோல் மேல இறுக்கி பிடிக்கிறான். He hits her with something. எதையோ வச்சு அடிக்கிறான் ஜான். 1 or 2 drops of blood from her head trickle down her neck. ஒரு 2 சொட்டு ரத்தம் கூட அவ தலையில இருந்து விழுந்து அவ தோல் மேல விழுது. எலிசா ஸ்கிரீம்ஸ். எலிசா கத்தரா. பெஸ்டி அண்ட் மிஸ்ஸஸ் ரீட் கம். எலிசா கத்தரா. இந்த நேரத்துல பெஸ்ஸியும் மிஸ்ஸஸ் ரீட். பெஸ்ஸி, டியர் டியர், வாட் ஃபியூரி டு ஃப்ளை அட் மாஸ்டர் ஜான் லைக் திஸ். அன்பே, என்ன வருது உனக்கு இவ்வளோ? ஏன் நீ கத்துற? ஜானை பார்த்து ஏன் நீ இப்படி கத்துற?
எதை வந்து உன்னை கோவப்படுத்திட்டு இப்படி ஏன் நீ ஜானை பார்த்து இப்படி கத்துற? மிஸ்ஸஸ் ரீட், frightful child, take her away in the red room and lock her in there. ரீட் சொல்றா, இங்க இருந்து அவளை கூட்டின்னு போய் அந்த செவப்பறையில போய் அவளை பூட்டி வச்சிரு. பெசி, அந்த பெசி வந்து நல்லவங்களா தெரியுது, இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க. ஆனா மிஸ்ஸஸ் ரீட் அப்படின்னு ஒரு தயக்கத்துடன் பேசுறாங்க. மிஸ்ஸஸ் ரீட், த ரெட் ரூம், டூ ஆஸ் ஐ சே. இந்த சிவப்பு அறை, நான் சொல்றா போல நீ செய். பெசி, didn't I say? நான் சொல்லல? ஜேன், he threw the big book at me. என்னை பார்த்து என் மூஞ்சி மேல அந்த புக்கை விட்டெறிஞ்சான். பெசி, come quickly, what shocking behavior for a young girl. டக்குனு வா, என்ன விதமான ஒரு குணாதிசயம் ஒரு சின்ன பொண்ணுக்கு. பெசி brings Jane to red room and leaves her there. Jane collapses to the floor and cries. She hears some noise and scream. பெசி வந்து ஜேனை இந்த சிவப்பறைக்கு அழைச்சு வரா, அங்க வந்து விட்டுடுறா. ஜேன் collapses to the floor. மயக்கம் போட்டு கீழே விழுந்து அழறா. அவளுக்கு திடீர்னு சத்தமும் கூச்சலுமா கேக்குறது. ஜேன், பெசி, let me out, please, let me out, let me, please help me, பெசி. Mrs. Reed and Bessie appear out in the hall. என்னை எப்படியாவது காப்பாத்து பெசி, இங்க இருந்து எப்படியாவது என்னை கொண்டு விட்டுரு, என்னை வெளியில கொண்டு விட்டுரு, எப்படியாவது என்னை காப்பாத்து. Mrs. Reed, what is the horrible child up to now? என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த பொண்ணு, ஏன் இப்படி சத்தம் போட்டுன்னு என்ன பண்றா, என்ன வேணுமா அவளுக்கு? மிஸ் பெசி, மிஸ் ஜேன், ஆர் யூ ஆல் ரைட்? பரவாயில்லையா அப்படின்னு ஜேனை பார்த்து பெசி கேக்குறா. ஜேன், லெட் மீ அவுட் ப்ளீஸ் பெசி, என்னை இங்கேருந்து எப்படியாவது வெளியில கொண்டு விட்டுரு அப்படின்னு ஜேன் கதறா பெசிய பார்த்து. ஆர் யூ ஹர்ட்? வாட் இஸ் த மேட்டர்? உனக்கு ஏதாவது காயப்பட்டிருக்கா? என்னாச்சு, என்ன நடந்தது? ஜேன், ஐ ஹர்ட் சம்திங், எனக்கு ஏதோ சத்தம் கேட்டது. தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்களேன், ப்ளீஸ் அன்லாக் த டோர். மிஸ்ஸஸ் ரீட், ஸ்டாப் த ஸ்கிரீமிங், ஐ வில் நாட் பி டேக்கன் பை யோர் ட்ரிக்ஸ். நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை இங்கேருந்து விடுறதா இல்ல, தயவு செஞ்சு கத்துறத நிப்பாட்டு. ஐ ஷால் லெட் யூ அவுட் இன் த மார்னிங். நான் உன்னை கார்த்தால தான் இந்த ரூம்ல இருந்தே வெளியில விடுவேன். ஜேன் இஸ் லெஃப்ட் இன் த ரூம். ஜேன் வந்து ரூம்ல தனியா விடப்படுறா. காத்தால எழுந்து பார்த்தா பெசி வந்து இவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. பெசி இஸ் knitting next to her. ஜேன் இஸ் கன்ஃபியூஸ், ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பத்துல இருக்கா ஜேன். ஜேன், வேர் பெசி? எங்க பெசி? பெசி, she says, it's பெசி ஜேன். நான் தான் ஜேன், பெசி வந்திருக்கேன். you have been asleep ever so long. ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருக்கியே, இரவு நேரம் உணவு வந்தாச்சு, ஏந்திரு. am I ill? I feel so ill. எனக்கு உடம்பு முடியலையா என்ன? எனக்கு சுத்தமா முடியல. பெசி, டாக்டர் has been and gone. டாக்டர் வந்தாரு போயிட்டாரு. he says it's fever. அவர் சொல்றாரு அது ஜுரமா. ஜேன், am I going to die? உடனே நான் செத்து போயிட போறேனா, இறந்து போயிடுவேனா? no child, you'll be all right within a week. இல்ல குழந்தை, நீ சரியாயிடுவ, ஒரே வாரத்துல சரியாயிடுவ. you fell sick in the red room with crying, I suppose. அழுதுண்டே உனக்கு உடம்பு முடியாம போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஜேன், it was not crying பெசி, I heard some noise, I saw something. ஜேன் சொல்றா, it was not crying பெசி, I heard some noise, ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. I saw something, நான் ஏதோ ஒண்ணு பார்த்தேன். பெசி, don't upset yourself again. உன்னை நீ ஏன் வருத்தப்படுத்திக்காத. no, you need to rest. நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டானும். ஜேன், it was uncle Reed. அது வந்து uncle Reed. பெசி, no more talking, close your eyes. இன்னும் பேசக்கூடாது, கண்ணை மூடு. I will stay with you. நான் உன்னோட இருக்கேன். ஜேன், I shall never forget it. ஜேன் falls asleep. நான் இதை மறக்க மாட்டேன் சொல்லிட்டே ஜேன் தூங்கி போயிடுறான். பெசி, பாவம் குழந்தை, நான் நம்புறேன், நான் உன்னை நம்புறேன். I do believe it. After this incident, Mrs. Reed writes a letter to Miss Brocklehurst, who is running a school, Lowood. He visits Gateshead. Jane is sent to Lowood with him. At Lowood, his play continues, and it is at Lowood.
The driver wakes up Jane. She is let off at the gates of Lowood. She meets Miss Miller and Miss Temple. Miss Miller, Jane and Jane. Yes, madam. Miss Miller, this way. இதான் வழி. They cross the stage where Miss Temple is waiting. Jane enters a dark stone building. All are quiet. The driver wakes up Jane. இந்த லோவுக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த டிரைவர் வந்து ஜேனை எழுப்பி விடுறாங்க. ஷி இஸ் லெட் ஆஃப் அட் த கேட்ஸ் ஆஃப் லோவுட். இந்த லோவுட்ல கேட் விடப்படுறாங்க. ஷி மீட்ஸ் மிஸ் மில்லர் அண்ட் மிஸ் டெம்பிள். அங்க வந்து மிஸ் மில்லரையும் மிஸ் டெம்பிளையும் சந்திக்கிறாங்க. மிஸ் மில்லர் ஜேன் ஐயரை பார்த்து, நீதான் ஜேன் ஐயரா? ஜேன், எஸ் மேடம். ஆமா மேடம். மிஸ் மில்லர், this way. இதான் வழி. They cross the stage where Miss Temple is waiting. Jane enters a dark stone building. All are quiet. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. She neither sees or hears any other student. யாரையும் பார்க்கல, யாரையும் கேட்கல, யார் பேசுறதும் கேட்கல, யாரையும் பார்க்கல. Miss Temple, this child is so young to be sent alone. இந்த குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காளே, ஒண்டியா விட அனுப்புறதுக்கு, தனியா அனுப்புறதுக்கு ரொம்ப சின்ன குழந்தை. She had better be put to bed soon. ரொம்ப சீக்கிரமா அவளை தூங்க பண்ணணும். அவளை பார்த்தா ரொம்ப ஓஞ்சு போய் டயர்டா இருக்கா மாதிரி இருக்கு. Miss Temple asked Miss Jane, are you tired? உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கா? Jane says, a little madam. ஆமா, கொஞ்சம். Miss Temple, and hungry too, no doubt. பசிலையும் இருப்பா போல. Let her have some supper before she goes to bed. ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டோம் தூங்குறதுக்கு முன்னாடி. Is this the first time you have left your parents to come to school, my little girl? இதான் முதல் வாட்டி நீ உங்க அம்மா அப்பா விட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறா மிஸ் டெம்பிள் டு ஜேன். மை பேரண்ட்ஸ் ஆர் டேட். எங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. மிஸ் டெம்பிள் சேஸ், ஓ ஐ சி. கேன் யூ ரீட் அண்ட் ரைட்? உன்னால படிச்சு எழுத முடியுமா? ஜேன், எஸ் மேடம். ஆமா, என்னால முடியும். மிஸ் டெம்பிள், அண்ட் சியூ. தைக்க கூட முடியுமா? டு யூ சியூ? உன்னால தையல கூட தைக்க முடியுமா? அதாவது துணி தைக்க தெரியுமா? ஜேன், a little. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மிஸ் டெம்பிள் touches her cheeks gently. கன்னத்தை தடவி விட்டு, ஐ ஹோப் யூ ஷில் பி அ குட் கேர்ள் ஜேன் ஐயர். நீ நல்ல பொண்ணா இருப்பேன் நான் நம்புறேன் அப்படின்னு டெம்பிள் வந்து மிஸ் டெம்பிள் ஜேன் ஐயருடைய கன்னத்தை தடவிட்டே சொல்றா. ஜேன், எஸ் மேடம். ஆமா மேடம். மிஸ் மில்லர் அண்ட் ஜேன் எக்ஸிட். அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. த நெக்ஸ்ட் டே மிஸ் மில்லர் அண்ட் ஜேன் என்டர் அ வைட் லாங் ரூம். ரொம்ப நீளமா இருக்கக்கூடிய ஒரு அறைய வந்து உள்ள நுழையறாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா நிறைய பெண் குழந்தைகள், 10ல இருந்து 20 வயசு இருக்கும். ஆல் ஆர் யூனிஃபார்ம்லி ட்ரெஸ். எல்லாம் ஒத்தாப்புல ஒரே மாதிரியா ட்ரெஸ் அணிஞ்சிருக்காங்க. த ரூம் இஸ் நாய்ஸி. ஒரே கூச்சலும் சத்தமுமா இருக்கு அந்த அறை. மிஸ் மில்லர், சைலன்ஸ். அமைதி. த கேர்ள்ஸ் குவைட்டன் இமீடியட்லி. அந்த பொண்ணுங்கெல்லாம் அமைதி அடைஞ்சிடறாங்க. கோ டு தி வாஷ். when the girls get there they hesitate. what is the matter? time to wash. போய் துவைங்க, இப்ப நேரம், துவைக்கிறதுக்கான நேரம். கேர்ள், மிஸ் மில்லர். மிஸ் மில்லர், வாட் இஸ் இட்? என்னது அது? த வாட்டர் இஸ் ஃப்ரோசன் அகைன். மறுபடியும் நீர் வந்து உறைஞ்சு போயிடுது. மிஸ் மில்லர், வெரி வெல் மானிட்டர்ஸ், ரிமூவ் த பேசன்ஸ். மிஸ் டெம்பிள் என்டர்ஸ். த நியூ கேர்ள், வேர் ஷல் ஐ புட் ஹர் மிஸ் டெம்பிள்? இந்த புது பொண்ணை நான் எங்க போடட்டும் அப்படின்னு மிஸ் மில்லர் கேக்குறாங்க. மிஸ் டெம்பிள் அதுக்கு பதில் அளிக்கிறாங்க, perhaps the fourth form. இந்த 4வது. மிஸ் மில்லர், பட் ஷி சோ லிட்டில். ஆனா சின்ன பொண்ணா இருக்காளே. மிஸ் டெம்பிள், ஷி கேன் ரீட் அண்ட் ரைட். அவளால படிச்சு எழுத முடியும். ஐ திங்க் ஷி வில் டூ வெல் தேர். அவ நல்லா பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். மிஸ் மில்லர், எஸ் மிஸ் டெம்பிள். ஆமா. ஜேன் இஸ் புட் இன் த ஃபார்ம் 4.
After lunch, Miss Miller asked the girls to go to the garden. Miss Miller and Miss Temple exit and Helen enters. Another character by name Helen enters, sits and reads a book. புத்தகத்தை படிக்கிறான். Jane, is your book interesting? உன்னோட புத்தகம் சுவாரஸ்யமா இருக்கா? Helen, I like it. Hands it to her. You may look at it. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த புத்தகத்தை வந்து அவள்கிட்ட கொடுக்குறா. You may look at it. நீ பார்க்கலாம் அந்த புத்தகத்தை. Jane looks at the book. I think it is too difficult for me. Returns it. ஐயோ, இந்த புத்தகம் வந்து ரொம்ப கடினமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி கொடுத்துடுறா அந்த புத்தகத்தை. Helen, you read one of your age. உன் வயசுக்கு உண்டான புத்தகத்தை நீ படி. ஜேன் சொல்றா, என்னுடைய பேர் ஜேன் ஐயர். உன்னுடைய பேர் என்ன? ஹெலன் பர்ன்ஸ். Can you tell me what the writing on the stone over the door means? அந்த கற்கள் மேல இந்த கதவு கிட்ட இருக்கு இல்லையா, அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு படிச்சு சொல்ல முடியுமா? வாட் இஸ் லோவுட் இன்ஸ்டிடியூஷன்? லோவுட் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன? திஸ் ஹவுஸ் வேர் யூ ஹவ் கம் டு லிவ். நீ எந்த வீட்டுக்கு வந்து தங்க வந்திருக்கியோ அந்த வீட்டுக்கான பெயர் தான் லோவுட் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் வை டு தே கால் இட் இன்ஸ்டிடியூஷன்? ஏன் வந்து அதை இன்ஸ்டிடியூஷன் கூப்பிடுறாங்க? இஸ் இட் எனிவே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்கூல்ஸ்? மற்ற ஸ்கூல்கள், அதாவது மற்ற பள்ளிக்கூடல் கம்பேர் பண்றது இது ஏதாவது வித்தியாசமானதா? இட் இஸ் பார்ட்லி அ சேரிட்டி ஸ்கூல். You and I and all the rest of us are charity children. I suppose you are an orphan. உனக்கு அம்மா அப்பா கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். Aren't either your father or your mother dead? அம்மாவோ அப்பாவோ யாராவது இறந்து போயிருக்காங்க தானே? ஜேன் அதுக்கு பதிலளிக்கிறா, 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரோட இருந்தது நான் பார்த்தது இல்ல. 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஹெலன், well, all the girls here have lost either one or both parents. இங்க இருக்கக்கூடிய பொண்கள்லாம் ஒண்ணு அவங்க அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிருப்பாங்க, இல்லாட்டி 2 பேருமே இறந்து போனவங்களா தான் இருக்காங்க. This is called an institution for educating orphans. அதாவது அம்மா அப்பா இல்லாத அனாதை குழந்தைகளுக்காக படிப்பு கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் இது. ஜேன், ஆர் யூ ஹாப்பி ஹியர்? நீங்க சந்தோஷமா இருக்கியா ஹெலன்? யூ ஆஸ் ராதர் டூ மெனி கொஸ்டின்ஸ். நீ ரொம்ப கேள்விகளாவே கேட்டுட்டே இருக்க. ஐ ஹவ் கிவன் யூ ஆன்சர்ஸ் எனஃப் ஃபார் த பிரசன்ட். போதுமான அளவுக்கு உனக்கு நான் பதில் கொடுத்துட்டேன் இப்போ வரைக்கும். Now I want to read. நான் இப்ப படிக்கணும். ஜேன் லீவ்ஸ் ஹெலன். ஜேன் வந்து ஹெலன் சேர்ந்து கிளம்பி போயிடுறான். Spring has started. Semi-starvation and neglected colds have predisposed most of the students to receive infection. 45 out of 80 girls lay ill at one time. Helen is also ill. Jane goes to meet Helen in Miss Temple's room. ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிடுது. நிறைய பேருக்கு உடம்பு முடியாம போயிருக்கு. இன்ஃபெக்ஷனால குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 80 பெண்கள் இருக்கக்கூடிய இந்த விடுதியில 45 பேர் வந்து ஒரே நேரத்துல உடம்பு முடியாம போயிருக்காங்க. அதுல ஹெலனுக்கும் உடம்பு முடியல. Jane goes to Miss Helen in Miss Temple's room. Miss Temple room தான் ஹெலன் இருக்கா. ஜேன் வந்து ஹெலனை போய் பாக்குறா. ஹெலன், are you awake? முழிச்சுட்டு இருக்கியா ஹெலன் அப்படின்னு ஜேன் ஹெலனை பார்த்து கேக்குறா. ஹெலன் ஃபேஸ் இஸ் பேல் பட் கம்போஸ்ட். முகம் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கு, ஆனா கம்போஸ்ட், பதில் அளிக்கலாம். Why have you come here, Jane? It is past 11 o'clock. 11 மணி மேல ஆயிடுச்சு. இப்ப ஏன் நீங்க வந்திருக்க ஜேன் அப்படின்னு ஹெலன் பார்த்து கேக்குறா. ஜேன், I have come to see you, Helen. I have heard you are ill. I'm sorry. I have heard you are ill and I cannot sleep until I speak to you. உனக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் வந்தேன். உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது, அதான் உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். Helen, you have come to bid me goodbye. You are just in time, probably. Are you going home? Yes, to my long home, last home. என்னுடைய கடைசி பாய் சொல்றதுக்காக தான் நீங்க வந்திருக்க. நீ வீட்டுக்கு போறியா? இல்ல, ஒரேடியா நான் போறேன் என்னுடைய வீட்டுக்கு, கடைசி வீடு. எஸ், டு மை லாங் ஹோம், அதாவது இறந்து போறேங்கிற மாதிரி சொல்றான். ஜேன், நோ ஹெலன், பட் வேர் ஆர் யூ கோயிங் ஹெலன்? டு யூ நோ? அப்படிலாம் கிடையாது. எங்க போற ஹெலன், உனக்கு தெரியுமா? ஹெலன், ஐ பிலீவ், ஐ ஹாவ் ஃபெய்த், ஐ எம் கோயிங் டு காட்.
How comfortable I am. The cough has tired me. I feel as if I could sleep. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நான் கடவுள்கிட்ட போறேன்னு எனக்கு தோன்றுது. எனக்கு இரும்பி இரும்பி எனக்கு இதுக்கு மேல எனர்ஜியே இல்ல. நான் அப்படியே ஓஞ்சு போயிருக்கேன். தூங்கினா போதும் போல எனக்கு இருக்கு. ஏய், குட் நைட் ஹெலன். தூங்கு ஹெலன். குட் நைட் ஜேன். ஹெலன் டைஸ் தட் நைட். ஹெலன் இறந்து போயிடுறான் அந்த ராத்திரி. The school improves. Jane spends 8 years in the school, 6 years as pupil and 2 years as teacher. ஜேன் வந்து இந்த ஸ்கூல்லயே படிக்கிறா. 8 வருடங்கள் கடந்து போறது. 6 வருடங்கள் ஒரு மாணவியா படிக்கிறா. 2 ஆண்டுகள் ஒரு ஆசிரியராகவும் நாட்கள் கடந்து போகுது. Jane wants liberty and becomes half desperate. She advertises in the Herald for the situation. A week later, she has received a letter from Mrs. Fairfax Thornfield. Jane leaves Lowood and goes to Thornfield. இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். அதாவது தன்னுடைய சூழ்நிலையில இருந்து ஒரு விடுதலை வேணுங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறா இந்த ஹெரால்டுங்கிற பேப்பர்ல. திடீர்னு அவளுக்கு ஒரு பதில் கிடைக்குது மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ்ல இருந்து, தான்ஃபீல்டுங்கிற இடத்துல இருந்து. தான்ஃபீல்ட்ல இப்ப வரக்கூடிய நிகழ்வுகள் பார்க்க போறோம். Mrs. Fairfax, how do you do, my dear? I'm afraid you have had a tedious ride. You must be cold. Come to the fire. Do sit down. எப்படி இருக்க அன்பே? நான் நினைக்கிறேன் உன்னுடைய பயணம் வந்து ரொம்ப கடுமையான பயணமாக இருக்கும். உனக்கு ரொம்ப குளிர் இருக்குமே. இங்க வா. இந்த ஃபயர், அதாவது ரொம்ப குளிர் காலத்துல வந்து இந்த பான் ஃபயர் மாதிரி இருக்கும். தன்னை தானே வந்து வார்ம் பண்ணிப்பாங்க. வா இங்க வந்து உட்காரு. ஜேன், தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி மேடம். டோன்ட் ட்ரபிள் யுவர் செல்ஃப் மச். உங்களை நீங்களே ரொம்ப சமப்படுத்திக்காதீங்க. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ், ஓ இட்ஸ் நோ ட்ரபிள். எந்த விதமான தொந்தரவும் இல்லை. யூ ஹவ் brought your luggage with you, haven't you, my dear? உன் கூட உன்னோட லக்கேஜ்லாம் கொண்டு வந்திருக்க தானே, இல்லையா? ஜேன், எஸ் மேடம். Shall I have the pleasure of seeing Miss Fairfax tonight? Miss Fairfax. Miss Fairfax? You mean Miss Adela? Adela is the name of your future pupil. Miss Adela தான் உன்னுடைய எதிர்காலத்து மாணவியனுடைய பெயர். Indeed, then she is not your daughter. உங்களோட பொண்ணு கிடையாதா? Miss Fairfax. No, I have no family. எனக்கு எந்த குடும்பமும் கிடையாது. She is Mr. Rochester's ward. But I will not keep you sitting up late tonight. Come, I will show you your bedroom. வா, உன்னுடைய படுக்கறையை வந்து நான் காட்டுறேன். ரொம்ப நேரம் நீ கண் விழிச்சுட்டு இருக்க வேண்டாம், வா அப்படின்னு ஃபேர்ஃபேக்ஸ் வந்து அழைச்சுட்டு போயிடுறாங்க. ஜேன் டேக்ஸ் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப்ஸ் வெல் அட் நைட். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறா அந்த ராத்திரி, இந்த இரவு. She wakes up early in the morning and goes out for a walk. காத்தால சீக்கிரமா எழுந்துட்டு ஒரு வாக் போறா. Miss Fairfax, what, out already? You are an early riser. How do you like Thornfield? அதுக்குள்ள எழுந்துட்டியா? வெளியில வந்துட்டேன். நீ சீக்கிரமா எழுந்துட்டு போல இருக்கு. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கு இந்த தான்ஃபீல்ட? ஜேன், ஐ லைக் இட் வெரி மச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ், இட்ஸ் அ பிரிட்டி பிளேஸ். ரொம்ப ஒரு அழகான இடம். மிஸ் அடேலா கம்ஸ் ரன்னிங் அப் த லான், ஃபாலோட் பை ஹர் அட்டெண்டன்ட் மிஸ் வெரேனஸ். மிஸ் ஃபேர்ஃபேக்ஸ், மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ், here she comes. தோ வராங்க. Good morning, Miss Ference. Good morning, Mrs. Fairfax. Mrs. Fairfax says, come and speak to the lady who is going to teach you in the future. வா இங்க வா அடேலா, உன்னுடைய ஆசிரியர்கிட்ட வந்து பேசு. மிஸ் அடேலா, குட் மார்னிங் மிஸ் ஜே. மாலை வணக்கம். சாரி, காலை வணக்கம் மிஸ் ஜேன். ஜேன் சேஸ், குட் மார்னிங், கம் ஹியர். அடேலா கம்ஸ் டு ஹர். யூ ஆர் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருக்கியே. You are so beautiful. Tomorrow we will begin our lessons and learning. நாளையில இருந்து நம்மளுடைய பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். பாடமா? Our learning? Yes, we will take walks through the fields that surround Thornfield and we will learn about nature, animals, flowers. ஆமா, நாளையில இருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய, இந்த தான்ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய இந்த இயற்கைய பத்தியும், மிருகங்கள் பத்தியும், பூக்களை பத்தியும் நம்ம பார்த்து கத்துக்க போறோம்.
We will study all we can that isn't in books and all we can that is. என்னெல்லாம் இருக்கோ புத்தகத்துல இல்லாததெல்லாம் கூட நம்ம படிக்க போறோம். And we will paint. நம்ம பெயிண்ட் கூட அடிக்க போறோம். மிஸ் அடேலா, பெயிண்ட் மிஸ் ஜேன்? ஓவியமா? பெயிண்ட் அடிக்க போறோமா? ஜேன், yes, paint. I believe that art is the window of the soul. Do you like to draw, Miss Adela? ஆமா, ஓவியம். இந்த பெயிண்ட்ங்கிற கலை வந்து இந்த ஆன்மாவனுடைய ஒரு ஜன்னல். அதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். நம்மள வந்து இட் கிவ்ஸ் அஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஜேன். டு யூ லைக் டு டிரா, மிஸ் அடேலா? உனக்கு வரையறதுனா பிடிக்குமா அடேலா? மிஸ் அடேலா, எஸ் மிஸ் ஜேன், ஐ டூ இட் ஆல் த டைம். எப்போதுமே நான் அதான் பண்ணுவேன். ஐ கேன் சிங் அண்ட் டான்ஸ் ஆல்சோ. ஷெல் ஐ? என்னால ஆடவும் முடியும், பாட முடியும். நான் வேணா பண்ணட்டுமா? மிஸ் ஃபேர்ஃபேக்ஸ், அடேலா, யூ ஹாவ் மெனி வீக்ஸ் அண்ட் மெனி மந்த்ஸ் டு என்டர்டெயின் மிஸ் ஜேன். நவ் யூ கோ டு யுவர் ரூம். நிறைய மாதங்கள் இருக்கு, நிறைய வாரங்கள் இருக்கு நீ என்ன என்டர்டெயின் பண்றதுக்கு. இப்ப போ, நீ உன்னுடைய அறைக்கு போ. ஜேன், yes, I will look forward to the entertainment eagerly. Miss Varens and Adela leave. Jane starts teaching Adela and leads a new life in Thornfield. ஒரு புது வாழ்க்கையை வந்து தான்ஃபீல்ட்ல ஆரம்பிக்கிறான். So the story comes to an end and this play is written by Charlotte Bronte. I hope this play is clear to everyone. In next session, we will discuss the answers for the same, for the questions asked in this play. Any doubts to anyone, you may please ask me. Okay. I shall end my session here. Thank you, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.